உலகத்திலே சில பாவங்கள் இருக்கின்றன. அந்த பாவத்தை ஒரு மனிதன் செய்தால் உடனடியாக அல்லாஹுடைய சோதனை தண்டனை அவன் மீது இறங்கும். அவன் மீது மட்டும் இறங்காது, முழு மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹுடைய தண்டனை உடனடியாக இறங்கிவிடும். அந்த பாவங்களில் ஒன்று தான் லிவாத் என்று சொல்லப்படக்கூடிய ஓரினச் சேர்க்கை. இந்த பாவத்தை உலகத்திலே அறிமுகப்படுத்தியது யார்? அந்த பாவத்தை செய்த கூட்டத்திற்கு அல்லாஹுடைய தண்டனை எவ்வளவு அவசரமாக, எவ்வளவு சீக்கிரமாக வந்தது, அந்த தண்டனை எப்படியாப்பட்ட பயங்கரமானதாக அமைந்தது, இதனுடைய விபரீதம் என்ன என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. சில பாவங்கள் இருக்கின்றன. அந்த பாவத்தை ஒரு அடியான் செய்யும் பொழுது அந்த அடியானுக்கு மட்டும் தண்டனை இறங்காது, முழு மனித சமுதாயத்திற்கும் அந்த கூட்டத்திற்கும் அல்லாஹ் தண்டனையை பொதுவாக இறக்குவான். இப்படியாப்பட்ட பாவங்களில் ஒன்று தான் ஓரினச் சேர்க்கை. அரபியிலே லிவாத் என்று சொல்வார்கள். அதாவது ஒரே இனத்தை சேர்ந்த ஆண் ஆணுடன் தவறாக நடந்து கொள்ளுதல், பெண் பெண்ணுடன் தவறாக நடந்து கொள்ளுதல். இந்த பாவம் அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒரு பாவம். இந்த பாவத்தை இந்த உலகத்திலே முதலாவதாக செய்தது யார் என்று பார்த்தால் கௌமு லூத். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார் தான் இந்த பாவத்தை இந்த உலகத்திலே முதலாவதாக செய்தார்கள். அருமையானவர்களே, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் என்று பார்த்தால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரனுடைய மகன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 சகோதரர்கள் இருந்தார்கள். அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கஸஸுல் அம்பியா என்ற தங்களுடைய கிதாபிலே இதை பற்றி தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது ஹாரான், அடுத்தது நாஹூர் என்று 3 சகோதரர்கள் இருந்தார்கள். இந்த ஹாரானுடைய மகன் தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்ட முதலாவது நபர் ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ரசூலாக ஆக்கி ஜோர்தானுடைய பகுதியிலே வசிக்கக்கூடிய சில கூட்டத்தினருக்கு நபியாக ஆக்கினான். ஜோர்தானுடைய முக்கியமான 7 நகரங்கள், 7 ஊர். அந்த 7 ஊர்களில் பிரபல்யமானது தான் சதூம் என்று சொல்லக்கூடிய ஊர். இந்த 7 ஊர்களிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு ரசூலாக அல்லாஹ் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆக்கி அனுப்புகிறான். அருமையானவர்களே, இந்த கூட்டத்தார் தான் இந்த லிவாத் என்று சொல்லப்படக்கூடிய ஓரினச் சேர்க்கையை உலகத்திலே முதலாவதாக அறிமுகப்படுத்தியது. அது எப்படி நடந்தது? இந்த பாவம் இந்த கூட்டத்திற்கு எப்படி தெரிய வந்தது? எப்படி இந்த பாவத்தை இவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள் என்று பார்த்தால் அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி துர்ருல் மன்சூர் என்ற தங்களுடைய கிதாபிலே ஹஜ்ரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத்தை கொண்டு வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சதூம் என்ற ஊர், அந்த 7 ஊர்களிலே வசிக்கக்கூடியவர்களுக்கு அதிகமான பழங்களிலே அல்லாஹ் பரக்கத் செய்திருந்தான். அதிகமான பழங்கள் இருந்தன. அவர்களுக்கு காணி பூமிகள், தோட்டத்துறவுகள் அதிகமாக இருந்தது. இவர்கள் அதிகமான பல மரங்களை வைத்திருந்தார்கள். சில சந்தர்ப்பங்களில் அந்த மரங்களுடைய கிளைகள் அப்படியே பாதை இருக்கக்கூடிய பக்கமாக சென்றிருக்கும். அந்த பகுதியில் அதிகமான பழங்கள் இருக்கும். இதனால் என்ன செய்வாங்கன்னா, பாதையில் போகக்கூடியவர்கள் அந்த பழங்களை பறித்து சாப்பிட்டு கொண்டு செல்வார்கள். இப்படி இருக்கும் பொழுதே ஒரு சந்தர்ப்பத்திலே பெரும் பஞ்சம் அந்த பகுதியிலே ஏற்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குது? பாதையில் போகக்கூடியவர்கள் அதிகமாக பஞ்சத்தின் காரணமாக இந்த பழங்களை பறித்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். இதனால இந்த தோட்ட சொந்தக்காரர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள். என்ன? முதலாவதாக இந்த பாதையிலே செல்லக்கூடிய மக்களிடத்திலிருந்து எங்களுடைய பழங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், இல்லாவிட்டால் இந்த பஞ்சத்துடைய சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்காமல் போய்விடும் என்று அவர்களை தடுக்க ஆரம்பித்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஷைத்தான் ஒரு அழகிய, மிக மிக அழகிய ஒரு வாலிபனுடைய தோற்றத்திலே வந்தான். இந்த வாலிபனுடைய தோற்றத்தை இந்த தோட்டக்காரர்கள் எல்லாம் பார்த்து அப்படியே அழகிலே மயங்கிவிட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஷைத்தான் அந்த மனிதர்களை பார்த்து சொன்னான், என்னுடன் நீங்கள் உறவு வைத்துக் கொள்கிறீர்களா என்று கேட்டவுடன் இந்த அழகிலே மயங்கிய மக்கள் இந்த ஷைத்தான், வாலிப தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஷைத்தானுடன் ஓரினச் சேர்க்கையிலே ஈடுபட்டார்கள். இதுதான் இந்த ஓரினச் சேர்க்கையுடைய ஆரம்பம். இந்த விடயத்திலே, இந்த பாவத்திலே ருசி கண்ட மக்கள் இந்த பாவத்தை மீண்டும் செய்ய ஆசைப்பட்டார்கள். இமாம் இப்னு அசாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபிலே கொண்டு வருகிறார்கள். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, என்ன நடந்ததுன்னா, இந்த பஞ்சத்துடைய சந்தர்ப்பத்தில் வெளியில இருந்து மக்கள் பழங்களை கேட்பதற்காக வேண்டி வெளி ஊர்களில் இருந்து வர ஆரம்பித்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சதூம், அமூரா போன்ற ஊரிலே இருந்த மக்கள் ஒரு முடிவெடுத்தாங்க. என்னடா, வெளியிலிருந்து யாராவது ஆண்கள்
பாவங்கள் எங்களிடத்திலே இந்த சாப்பாடு பழங்களை கேட்டு வந்தால் அவர்களிடத்திலே இந்த பாவத்தை எங்களுடன் நீங்கள் செய்தால்தான் உங்களுக்கு உணவு வழங்குவோம், அது மட்டுமல்லாமல் இந்த பாவத்தை செய்துவிட்டு அதற்கு தெண்டப்பணமாக 4 திர்ஹம் காசுகளையும் எங்களுக்கு நீங்கள் தர வேண்டும் என்று 2 விடயங்களை செய்வோம் என்று முடிவெடுத்தார்கள். இதே போல வெளி ஊர்களில் இருந்து யாராவது ஆண்கள் தேவைகளை கருதி இந்த பழங்களை பறிப்பதற்காக வந்தால் இந்த 2 நிபந்தனைகளை அவர்கள் முன்வைப்பார்கள். இந்த பழங்கள் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக எங்களிடத்திலே ஓரினச் சேர்க்கையில் நீங்கள் ஈடுபட வேண்டும், பிறகு 4 திர்ஹம்கள் தெண்டப்பணமாக நீங்கள் கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னவுடன் நிர்பந்தத்தின் காரணமாக, பசி கொடுமையின் காரணமாக வெளியூரில் இருந்து வரக்கூடியவர்கள் இந்த ஊர் மக்களுடன் ஓரினச் சேர்க்கை லிவாத்திலே ஈடுபட ஆரம்பித்தார்கள். இப்படித்தான் இந்த பாவம் அவர்களுக்கு மத்தியிலே சூடு பிடிக்க ஆரம்பித்தது, பரவ ஆரம்பித்தது. இந்த பாவத்திலே இவர்கள் ருசி காண ஆரம்பித்து விட்டார்கள். எத்தனையோ தடவைகள் ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சூரா அராஃப் அத்தியாயம் 8 84வது வசனத்திலே கூறுகிறார், லூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தாரை பார்த்து சொன்னார்கள், வலூத்தன் இத் கால லிகௌமிஹி அதூனல் ஃபாஹிஷா, நீங்கள் ஒரு மோசமான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். எப்படியாப்பட்ட பாவம்? மா சபககும் பிஹா மின் அஹதி மினல் ஆலமீன், இந்த முழு உலகத்திலும் இதற்கு முன்னால் யாருமே செய்யாத ஒரு மோசமான கேவலமான ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களே. இன்னக்கும் லதூன ரிஜால ஷஹ்வதம் மின் தூனின் நிசா, பெண்களை விட்டுவிட்டு இச்சைக்காக வேண்டிய ஆண்களுடன் இவ்வாறு தவறாக நடந்து கொள்கிறீர்களே என்று எச்சரிக்கை செய்தார்கள். ஆனால் அவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த ஊரை விட்டே நாங்கள் உங்களை வெளியாக்கி விடுவோம், அதனால் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள் என்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பயமுறுத்த ஆரம்பித்தார்கள். கண்ணியமானவர்களே, இந்த பாவம் தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பிக்கிறதே. அல்லாஹுக்கு பிடிக்காத பாவம். அல்லாஹ் என்ன செய்தான்? இவர்களை அழிப்பதற்காக வேண்டி ஒரு மலக்குமார்களுடைய குழுவை பூமிக்கு அனுப்பினான். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் உட்பட வானவர்களுடைய ஒரு குழு இந்த பூமியை நோக்கி வந்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே செல்வதற்கு முன்னால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி குர்ஆனிலே தெளிவாக கூறுகிறார். சூரா ஹூத் அத்தியாயம் 11 வசனம் 69 இலிருந்து தொடர்ச்சியாக அல்லாஹ் இந்த சம்பவத்தை கூறுகிறான். வலக்கத் ஜாஅத் ருசுலுனா இப்ராஹிம பில் புஷ்ரா, எங்களுடைய தூதர்கள் அதாவது வானவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஒரு சுப செய்தியை கொண்டு வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாரா நாயகியுடன் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொண்டு நாங்கள் சுப செய்தி சொல்கிறோம் என்று சொன்னவுடன் அந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நானுமோ மூதாட்டியாக இருக்கும் பொழுது எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும் என்று சொன்ன நேரத்திலே இவர்கள் சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரப்போகிறான் என்ற சுப செய்தியை சொன்னார்கள். பிறகு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த விருந்தாளிகளை கவனிப்பதற்காக வேண்டி இந்த வானவர்கள் மனித தோற்றத்தில் தான் வந்தார்கள், அசில் ரூபத்திலே வரவில்லை. அதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்தாளிகள் என்று நினைத்து ஒரு ஆடை அறுத்து அந்த ஆட்டை சமைத்து முன்னால் சாப்பாடாக வைத்தார்கள். ஆனால் இவர்கள் யாரும் அந்த சாப்பாடை சாப்பிடவில்லை. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள், ஏன் இவர்கள் சாப்பிடாமல் இருக்கிறார்கள்? உடனே கேட்டார்கள், கால ஃபமா ஹத்புக்கும் அய்யுஹல் முர்சலூன், உங்களுக்கு என்ன நேர்ந்தது? ஏன் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறீர்கள்? இந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த மலக்குமார்கள் சொன்னார்கள், காலு இன்னா உர்சில்னா இலா கௌமி முஜ்ரிமீன், நாங்கள் பாவம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தாரிடத்திலே அனுப்பப்பட்டிருக்கிறோம். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தை அழிப்பதற்காக அல்லாஹ் எங்களை அனுப்பி இருக்கிறான். நாங்கள் மனிதர்கள் கிடையாது, நாங்கள் வானவர்கள் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொன்னார்கள். பிறகு கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து விடை பெற்று ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாமை சந்திப்பதற்காக சதூம் என்ற ஊருக்கு வருகிறார்கள். சதூம் என்ற ஊருடைய போர்டருக்கு வந்ததும் அழகிய வாலிபர்களுடைய தோற்றத்திலே மலக்குமார்கள் மாறினார்கள். அருமையானவர்களே, இந்த நிகழ்வை ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம், அதாவது இந்த மலக்குமார்கள் ஆண்களுடைய அழகிய ஆண்களுடைய தோற்றத்தில் இருப்பதை லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 பெண் குழந்தைகளும் பெண் மக்களும் பார்த்து விட்டார்கள். உடனடியாக லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட வந்து, இதோ எங்களுடைய ஊருக்கு புதிய அழகிய வாலிபர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை பாதுகாருங்கள் என்று சொன்னவுடன் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவசர அவசரமாக கூட்டத்தாருடைய கண்ணிலே பட்டுவிட்டால் இவர்களையும் விட்டு வைக்க மாட்டார்கள் என்ற எண்ணத்தில் இவர்களை கூட்டிக் கொண்டு தங்களுடைய வீட்டுக்கு வந்து கதவை மூடிக்கொண்டார்கள். ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் யார், எங்கிருந்து வந்தீர்கள், எதற்காக இங்கே வந்தீர்கள் என்று கேட்ட நேரத்தில் தான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்களுடைய கூட்டத்தாரை அழிப்பதற்காக அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கிறான். அது மட்டுமல்லாமல் உடனடியாக இந்த இரவிலேயே நீங்களும் உங்களை நம்பியவர்களும் இந்த ஊரை விட்டு வெளியேறும்படி அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். அதனால் இரவோடு இரவாக இந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியேறிவிடுங்கள் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன நேரத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி அவள் நிராகரிப்பாளராக இருந்தால், அவள் லூத் அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொள்ளாதவளாக இருந்தால், வீட்டுக்கு அழகிய வாலிபர்கள் வந்த
விடயத்தை பார்த்துவிட்டு உடனடியாக தன்னுடைய கூட்டத்தாரிடத்திலே போய், இதோ லூத்துடைய வீட்டிற்கு அழகிய வாலிபர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் படையெடுக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த வாலிபர்களை சின்ன பின்னமாக்குவதற்காக வேண்டி படையெடுத்து வீட்டுக்கு வந்து வீட்டு கதவை தட்டுகிறார்கள். அல்லாஹ் சூரா ஹூத் அத்தியாயம் 11 இதை பற்றி தெளிவாக கூறுகிறார். இமாம் சுஹைலி அவர்கள் சொல்றாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியின் பேர் வாலிஹா. இந்த வாலிஹா என்ன செய்கிறார்? தன்னுடைய கூட்டத்தாரிடத்திலே போய், இப்படி அழகான வாலிபர்கள் லூத்துடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னது தான் தாமதம், உடனடியாக பெரும் படையாக வேகமாக வருகிறார்கள். அல்லாஹ் இதை சூரா ஹூத் அத்தியாயம் 11 தெளிவாக கூறுகிறார். வஜாஅஹு கௌமுஹு யுஹ்ரஊன இலை. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார் விரைந்து லூத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே வந்து கதவை தட்டுகிறார்கள். தட்டி சொல்கிறார்கள், உங்களுடைய வீட்டுக்குள்ளால் அழகிய வாலிபர்கள் இருக்கிறார்கள், அவர்களை மரியாதையாக எங்களிடத்திலே தந்து விடுங்கள், இல்லாவிட்டால் இந்த கதவை உடைத்துக் கொண்டு வீட்டுக்குள்ளால் நாங்கள் வந்து விடுவோம் என்று சொன்ன நேரத்தில் ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தன்னுடைய கூட்டத்தாரை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? கால யா கௌமி ஹாஉலாஇ பனாதி ஹுன்ன அத்ஹர் லக்கும் ஃபத்தகுல்லாஹ வலா துஹ்ஸூனி ஃபீ ضيفி அலைஸ மின்கும் ரஜுல் ரஷீத். சொன்னார்கள், இதோ என்னுடைய 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள், இவர்களை அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி தந்திருக்கிறான். அதாவது இவர்களை இஸ்லாம் சொன்ன முறையிலே திருமணம் முடித்து ஹலாலாக்கி கொள்ளுங்கள். இந்த பெண்களை விட்டுவிட்டு எதற்காக என்னுடைய விருந்தாளிகளை நீங்கள் இவ்வாறு செய்ய பார்க்கிறீர்கள்? அலைஸ மின்கும் ரஜுலுன் ரஷீத், உங்களிலே இவர்களுக்கு நேர்வழி சொல்வதற்கு யாராவது ஒருத்தர் கூட இல்லையா என்று கூட்டத்தாரை பார்த்து ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். என்ன சொல்லியும் இவர்கள் ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேச்சை கணக்கெடுக்கவில்லை. பிறகு என்ன நடக்கிறது? இந்த வாலிபர்களிடத்தில் நெருங்க ஆரம்பிக்கிறார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய தோற்றத்துக்கு மாறி தங்களுடைய இறக்கையால் அந்த கூட்டத்தாரை அப்படியே அடிக்கிறார்கள். ஒரு அடித்தான், அந்த இடத்தில் இருந்த அனைவருடைய பார்வையும் அப்படியே போய்விட்டது. பிறகு மன்றாடுகிறார்கள், இனிமே நாங்கள் இந்த பாவத்தை செய்ய மாட்டோம் என்று சொன்னவுடன் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிபாரிசு அடிப்படையிலே மீண்டும் அவர்களுடைய முகத்திலே இறக்கையால் தடவி விடுகிறார்கள். மீண்டும் பார்வை வந்துவிட்டது. ஆனால் அருமையானவர்களே, அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்று உங்களை நாங்கள் விட்டு செல்கிறோம், நாளை வந்து உங்களை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறி விடுகிறார்கள். அருமையானவர்களே, இந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உடனடியாக நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார் வேண்டுமென்றால் உங்களுடைய மனைவியையும் நீங்கள் கூட்டிக் கொண்டு இந்த ஊரை விட்டு சென்று விடுங்கள், போர்டரை தாண்டி விடுங்கள், அல்லாஹ்வுடைய சோதனை வரப்போகிறது என்று சொன்னதற்கு பிறகு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுடன் மனைவியை அழைத்துக் கொண்டு இரவோடு இரவாக அந்த ஊரை விட்டு வெளியேற ஆரம்பிக்கிறார்கள். சூரா ஹூத் அத்தியாயம் 11 வசனம் 79 அல்லாஹ் கூறுகிறான், இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய பெண் குழந்தைகளை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன நேரத்தில் இவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? காலூ லகத் அலிம்த மா லனா ஃபீ பனாதிக மின் ஹக், உங்களுடைய பெண் குழந்தைகளுடைய விடயத்தில் எங்களுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. வ இன்னக லதஅலமு மா நுரீத், நாங்கள் எதை விரும்புகிறோம் என்று உங்களுக்கு தெரியும் என்று கேவலமாக சொன்னார்கள். அதற்கு பிறகு இவர்களை நெருங்க பார்க்கும் பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய இறக்கையால் இவர்களை அடித்தார்கள். சூரா ஹூதிலே கூறுகிறான், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னாங்க, ஃபஅஸ்ரி பி அஹ்லிக பிகித்அம் மினல் லைல், இந்த இரவுடைய பகுதியிலே இரவோடு இரவாக உங்களுடைய குடும்பத்தாரை கூட்டிக் கொண்டு நீங்கள் சென்று விடுங்கள். வலா யல்தஃபித் மின்கும் அஹதுன், ஆனால் செல்லும் பொழுது எந்த சந்தர்ப்பத்திலும் திரும்பி மட்டும் பார்த்துவிடக் கூடாது என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள். ஏன்? இன்ன மௌஇதஹுமுஸ் சுபஹ், அதிகாலை நேரத்தில் தான் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தண்டனை வர இருக்கிறது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னவுடன் லூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்தாரை மனைவி உட்பட கூட்டிக் கொண்டு செல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய உண்மையான ரூபத்திலே வருகிறார்கள். அடிவானத்திலே சதூம் என்ற ஊருக்கு நேராக நின்று நேரம் வரும் வரை காத்திருக்கிறார்கள். எப்பொழுது தண்டனையுடைய நேரம் வருகிறதோ, அல்லாஹ்வுடைய ஆர்டர் வருகிறதோ, என்ன செய்கிறார்கள் கண்ணியமானவர்களை? இது போன்ற ஒரு தண்டனை இந்த உலகத்திலே இறங்கியது கிடையாது. பயங்கரமான ஒரு சோதனை தண்டனை இந்த ஊர் மக்களுக்கு இறங்கியது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 600 இறக்கைகள் இருக்கிறது. சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் வருகிறது. அந்த 600 இறக்கைகள்ல ஒரே ஒரு இறக்கை மூலமாக அந்த 7 ஊர்களை அப்படியே அடியோடு தோண்டுகிறார்கள். தோண்டி அந்த 7 ஊர்களையும் முதலாவது வானம் வரை தன்னுடைய இறக்கையால் உயர்த்துகிறார்கள். எந்த அளவுக்கு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்கண்டா, முதலாவது வானத்திலே இருந்த மலக்குமார்களுக்கு இந்த சதூம் அமூரா போன்ற ஊர்களிலே நாய், மிருகங்கள், பறவைகள் கூச்சலிடக்கூடிய சப்தங்கள் கேட்டது என்பதாக எழுதுகிறார்கள்.
அந்த அளவுக்கு உயரமாக தூக்கி அதே வேகத்திலே திருப்பி அடிக்கிறார்கள் கண்ணியமானவர்களே. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக கூறுகிறான், ஃபஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா, அந்த ஊருடைய மேல் பரப்பை கீழ் பரப்பாக நாங்கள் ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அது மட்டுமல்லாமல் வஅம்தர்னா அலைஹிம் ஹிஜாரத்தம் மின் தீன், அது மட்டுமல்லாமல் வானத்திலிருந்து கல்மலை இவர்களின் மீது பொழிந்தது. எந்த அளவுக்கு என்றால் ஒவ்வொரு மனிதனுடைய பேர் ஒவ்வொரு கல்லிலே எழுதப்பட்டிருந்தது. அந்த மனிதனுக்கு அந்த கல் போய் சேர்ந்து அவனை நாசமாக்கியது. அந்த கல்லின் மூலமாக அவனுடைய முடிவு ஏற்பட்டது. எங்கே இருந்தாலும் அந்த நபருடைய பெயர் பொறிக்கப்பட்ட கல் அவனை தேடிச் சென்று அவன் மீது விழுந்தது. பிறகு முதலாவது வானம் வரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி திருப்பி அடிக்கிறார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் நிலைமையை மாற்றினான். 7 ஊர்களும் அப்படியே அட்ரஸ் இல்லாமல் போய்விட்டது கண்ணியமானவர்களே. எந்த அளவுக்கு தற்கால அறிஞர்கள் கூறுகிறார்கள் என்றால், ஜோர்தானுடைய அந்த ஊர்களைத்தான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி அப்படியே ரிட்டர்ன் அடித்தார்கள். இதனுடைய பவர் சவுத் ஆப்பிரிக்கா வரை வெடிப்பு இருப்பதாக தற்காலத்திலே சொல்லப்படுகிறது. இந்த அளவுக்கு வேகமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி அந்த ஊரை அடித்தார்கள். இந்த ஊர் இருக்கக்கூடிய இடம் தான் டெட் சி, அல் பஹ்ருல் மய்யித், சாக்கடல் என்று சொல்லுவோமே. ஜோர்தானுடைய பகுதிகளிலே இந்த சாக்கடல் இருக்கிறது. இன்று இது சுற்றுலா தலமாக மாறிவிட்டது கண்ணியமானவர்களை. அல்லாஹ்வுடைய பயங்கரமான தண்டனை வந்த இடம். இன்று அறிவியல் என்ன கூறுகிறது? சாதாரண உப்பை விட 8.6 மடங்கு அதிகமாக உப்பு இதிலே இருப்பதின் காரணமாகத்தான், அடர்த்தியாக இருப்பதின் காரணமாகத்தான் இதிலே யாராலும் தாழ முடியாமல் அப்படியே மிதக்கிறார்கள் என்று அறிவியல் கூறுகிறது. உண்மையான காரணம் அப்படி அல்ல. அல்லாஹ் மேல் தளத்தை கீழ்த்தளமாக மாற்றிவிட்டான். அதனால தான் மக்கள் மிதக்கிறார்கள். படுத்த வண்ணம் புத்தகங்களை, பேப்பர்களை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது சுற்றுலா தலம் கிடையாது கண்ணியமானவர்களே. அல்லாஹ்வுடைய தண்டனை வந்த இடம். அல்லாஹ் கடலுடைய தன்மையை மாற்றிவிட்டான். இதிலே தாவரங்கள் உட்பட எந்த ஒரு மீனுக்கு கூட வசிக்க முடியாத நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். என்ன காரணம்? அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு பயங்கரமான பாவம் நடந்தது. அதனுடைய ரியாக்ஷன் இன்று கூட இந்த தண்ணீரிலே எந்த ஒரு மீன்களுக்கும் வாழ முடியாமல் இருக்கிறது. ஆக கண்ணியமானவர்களே, இப்படியாப்பட்ட பயங்கரமான தண்டனையை அல்லாஹ் இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தாருக்கு கொடுத்தான். அதற்குரிய அத்தாட்சிக்காக வேண்டி எப்படி ஃபிரௌனுடைய உடலை அல்லாஹ் பாதுகாக்கிறானோ, இதே போல இந்த டெட் சி, சாக்கடலை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். தற்பொழுது உலகத்திலே மிகவும் தாழ்ந்த இடம், அதுனல் அர்த், பூமியிலே தாழ்ந்த இடம், கடலுக்கு மிகவும் நெருக்கமாக, கடல் மட்டத்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் எது என்று கேட்டால் சாக்கடலுடைய பகுதியை தான் கூறுவார்கள். என்ன காரணம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி அடித்த அந்த பவரின் காரணமாக அந்த இடமே அப்படியே தாழ்ந்து விட்டது கண்ணியமானவர்களே. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு இறங்கிய தண்டனை இது. இன்று இந்த பாவம் பல நாடுகளில் சர்வசாதாரணமாக நடக்க ஆரம்பித்து விட்டது. LGBT என்ற பெயரில் ஆண்களுடன் இந்த பாவத்தில் ஈடுபடுகிறார்கள், பெண்களுடன் ஈடுபடுகிறார்கள். எல்லோருமே இந்த பாவத்தை பொது உடைமையாக்க வேண்டும், இது சுதந்திரமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இது எப்படியாப்பட்ட பயங்கரமான பாவம்! இது மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ்வுடைய சோதனை நமக்கு வராமல் இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒருவரை மட்டும் சோதிக்க மாட்டான், ஒரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் இந்த தண்டனை இறக்குவான் கண்ணியமானவர்களே. ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி வரும் பொழுது தன்னுடைய கூட்டத்தாருக்கு ஏதோ நடக்கிறது என்று திரும்பி பார்த்தால் அந்த தண்டனை லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியும் பிடித்துக் கொண்டது. சில உலமாக்கள் கூறுகிறார்கள், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி நிராகரிக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால், இவள் தான் மலக்குமார்கள் வீட்டுக்கு வந்த சந்தர்ப்பத்திலே அழகிய வாலிபர்கள் வந்திருக்கிறார்கள் என்று தன்னுடைய கூட்டத்தாருக்கு சொன்னால், இதனால் அல்லாஹ் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி வாலிகாவையும் இந்த தண்டனைக்குள்ளால் ஏற்படுத்தினால் அழித்தான் கண்ணியமானவர்களே. இன்று இந்த பாவம் சர்வசாதாரணமாக நடக்கிறது. எத்தனையோ பேர் உரிமை கோர ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ் தான் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆகவே இப்படியாப்பட்ட படுபயங்கரமான பாவங்களில் இருந்து அல்லாஹ் எம்மையும் எம்முடைய குடும்பத்தாரையும் எம்முடைய சந்ததியினரையும் பூரா முஸ்லிம்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவிலே இந்த LGBT என்றால் என்ன, இதனுடைய முழு விபரம், முழு ஹிஸ்டரியையும் நான் தெளிவாக கூறுகிறேன். அது மட்டுமல்லாமல் கண்ணியமானவர்களே, இந்த பாவத்தை யாராவது செய்தால் அவருடைய சட்டம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், உக்துலுல் ஃபாயில மன் அமில அமல கௌமி லூத்தின், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார் செய்த பாவத்தை யார் செய்கிறார்களோ, உக்துலுல் ஃபாயில வல் மஃஊல், அந்த பாவத்தை செய்தவர் செய்யப்பட்டவர் இருவரையும் கொலை செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பாவத்துடைய தண்டனை இஸ்லாம் கூறுகிறது கொலை கண்ணியமானவர்களே. ஆக பயங்கரமான பாவம் இது. இந்த ஹதீஸ் திர்மிதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதியப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.